68 வந்த திரைப்பட பாடல் இது. மிகவும் முக்கியமான பாடல் என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ் திரை இசையில் வெளியான முதல் கானா பாடல் இதுதானாம். எத்தனையோ கானா பாடல்கள் இந்த காலத்தில் வந்தாலும் அந்த காலத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை அடிக்கவே முடியாது என்கின்றார்கள் பழைய இசை ரசிகர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொம்மலாட்டம். நேயர்களே, 68 வந்தது. முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கிய திரைப்படம் என்பது ஒரு சிறப்பு செய்தி. பாடலுக்கு இசை, திரைப்படத்திற்கு இசை யார் என்று கேட்கிறீர்கள். அதானே? நிச்சயமாக நீங்கள் அனுமானிக்கும் நபர் நிச்சயமாக இல்லை. மெலடி கிங் என அழைக்கப்படும் வி. குமார் அவர்கள் இசையமைத்த திரைப்பட பாடல் இது என்பதை அந்த காலத்து ரசிகர்கள் அனைவரும் அறிவார்கள். இந்த காலத்து ரசிகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. அப்படி என்ன உயரகமான சிறப்பு இந்த பாடல் என்று நீங்க நினைக்கலாம் நேர்களே. சற்று கேளுங்கள் இந்த திரைப்பட பாடலை, ஓரிரு வரிகள் கேளுங்கள். இந்த பாடலை எழுதியது யார்? எழுதும் பொழுது அந்த பாடலாசிரியருக்கு ஏற்பட்ட சிரமம் என்ன? அதற்காக அவருக்கு உதவியாளர் அழைக்கப்பட்டார். அந்த உதவியாளர் யார்? இசையமைக்கும் பொழுது வி. குமார் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் இங்கு பார்ப்போம். முழுக்க முழுக்க சென்னை பாஷை, மெட்ராஸ் பாஷையாக இருக்க வேண்டும் இந்த பாடலில் என்பது முக்தா சீனிவாசன் அவர்களுடைய விருப்பம். வாலி அவர்களை அம்மாதிரியான பாடல் எழுதுமாறு கோருகின்றார் முக்தா சீனிவாசன். பாடல் எழுத வாலி முதலில் மறுத்து விட்டாராம். அப்பா, இந்த மெட்ராஸ் பாஷை எனக்கு தெரியாது, மெட்ராஸ் பாஷை தெரிந்தவரை எனக்கு உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், அவரை வைத்து இந்த பாடல் எனக்கு சரி செய்கின்றேன் என்று கூறிவிட்டாராம் வாலி. உடனே இந்த பாடலில் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் பெயரில் இருக்க வேண்டும், உங்களுக்கு உதவியாளர் யாராவது இருந்தால் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று கூறிவிட்டாராம் முக்தா சீனிவாசன் வாலியிடம். வாலி அவருடைய நண்பர் ஒருவர் M.L. கோவிந்த் என்பவரை உதவியாளராக அமைத்துக் கொண்டு எழுதப்பட்ட பாடல் தான் இது. பாடலாசிரியர் வாலி என்ற கிரெடிட் ஸ்கோர் வந்தாலும் வாலி முதலில் சொன்னாராம், இது M.L. கோவிந்த் தான் எழுதினார் என்று கூறிவிடுங்கள் என்று. இல்லை இல்லை இல்லை, M.L. கோவிந்த் சொல்லிவிட்டாராம், முழுக்க ஒரு 80% வாலி தான் எனக்கு உதவி பண்ணினார், ஆகவே வாலி என்ற பெயரை இருக்கட்டும் என்று கூறிவிட்டாராம். ஆக இந்த திரைப்பட பாடலை எழுதியது வாலி என்று சொன்னாலும் M.L. கோவிந்த் என்பவர் தான் இந்த பாஷைகளையெல்லாம் நிரப்பினாராம். இசை அமைப்பாளருக்கு ஏற்பட்ட சங்கடம் என்னவென்றால், அளவு என்று சொல்வார்களே, அதுபோல அந்த சந்தத்திற்கு எழுதுவது என்பது, அதில் வாலி கை தந்தவர் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டுமா? ஆனால் M.L. கோவிந்த் சொன்ன வரிகள், சில வரிகள் எல்லாம் எடுத்தனவாம், அந்த அளவுக்கு வரவில்லை, அதை சரி செய்தது வாலிதான் என்று கூறுகிறார்கள். முக்தா பிலிம்ஸ் எப்பொழுதும் மிகப்பெரிய இசையமைப்பாளர்களின் நாடாது. அதாவது இசையமைப்பதற்கு வி. குமார், அதன் பிறகு கூட நீங்கள் பார்க்கலாம் மற்ற இசையமைப்பாளர்களை வைத்துத்தான் அவர்கள் இசையமைத்தார்கள். வி. குமாரை இசை அமைக்க அழைக்கும் பொழுது வி. குமார் ஒன்றை சொன்னார், மெலடி பாடல்களை நான் மெட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள், ஒரு நாட்டுப்புற ஸ்டைலில் ஒரு பாடல் வைக்கலாமா என்று முக்தா சீனிவாசன் கேட்டாராம். வி. குமார் உடனே ஒப்புக்கொண்டாராம். ஸ்ரீனிவாசன் அவருடைய சகோதரர் ராமசாமி அவர்கள் தான் இதை படத்தை தயாரித்தார். அவருடைய அனுமதி பெற்ற பிறகு இப்படி ஒரு பாடலை அந்த திரைப்படத்தில் பகுத்த ஆரம்பித்தார்கள். மனோரமாவும் சோ ராமசாமி அவர்களும் தான் ஆடி பாடும் இந்த பாடல். இந்த பாடலை யாரை வைத்து பாட வைக்கலாம் என்று முதலில் நினைத்தது அவர்கள். எல்லாரையும் சரி பாட வைக்கலாம் என்று நினைத்தாலும் மனோரமாவையே பாட வைத்து விடுவோம் என்று கூறிவிட்டார்களாம். மனோரமா பழம்பெரும் நடிகை மட்டுமல்ல, ஒரு பழம்பெரும் பாடகி என்பதை நிரூபித்தார் இந்த பாடலின் மூலம். மற்றொரு முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியது சோ ராமசாமி தான். மதுரை திருமாறன் என்பவர்களுடைய கதையை திரைக்கதையாக்கியது சோ ராமசாமி அவர்கள் தான். அற்புதமாக வந்தது என்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றி இந்த திரைப்படம் சந்திக்கவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தம். பலருக்கும் அறியாத செய்தி, சோ ராமசாமி அவர்களும் பாடுவதாக இருந்தார். அவருடைய குரலில் அல்ல, A.L. ராகவன் சோ ராமசாமிக்காக பாடுவதாக முதலில் அதை ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் இருக்கட்டும் என்று ஒரு பூர்த்தி செய்து விட்டார்களாம். எல்லாம் சரி, இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் யார் என்று சொல்லாமல் போனால் அது தவறாகிவிடும் நேயர்களே. ஹீரோ ஜெய்சங்கர்,
ஜெயலலிதா ஹீரோயினாக நடித்த திரைப்படம் இது. நாகேஷ் நடித்திருக்கின்றார், மேஜர் சுந்தரராஜன், இன்னும் நிறைய பேர் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில். மனோரமா இந்த திரைப்பட பாடலை பாடுவதற்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு, அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பது மிக சுவையான கதை. பழைய வல்லுநர்கள், சினிமா வல்லுநர்கள் கூறும் கருத்து, மனோரமா எப்பொழுதும் தான் நடனம் ஆடும் பாடல்களுக்கு தானே பாடுவதற்கு ஒரு முயற்சிப்பார். அதை பற்றின கோரிக்கையை தயாரிப்பாளரிடமும் இயக்குநரிடமும் வைப்பார். அந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அவருக்கு தூக்கம் வராது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுதான் இந்த பாடல் மனோரமாவிற்கு. வேறு ஒரு இசையமைப்பாளராக இருந்தால் நிச்சயமாக மனோரமாவிற்கு இந்த வாய்ப்பு கிட்டே இருக்காது என்று கூறுகின்றார் அந்த காலத்தில் இசைக்கருவிகளை வாசித்த ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் இசைக்கலைஞர். நிச்சயமாக எல்லார் ஈஸ்வரை வைத்து இந்த பாடலை பதிவு செய்திருப்பார்கள் என்றெல்லாம் ஆருடம் கூறுகின்றார் அவர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அனைத்தும் சரியாக இருந்த போதிலும் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் உள்ள இசை. வி. குமார் அவர்கள் மிக அற்புதமாக ரீரெக்கார்டிங் செய்திருப்பார். அதுபோல அனைத்து பாடல்களையும் மிக அருமையான ஒரு மெட்டமைத்திருப்பார். ஒவ்வொரு பாடலையும் ரசித்து ரசித்து மெட்டமைத்திருப்பார் வி. குமார். வி. குமார் அவர்களை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ தொகுப்பு வெளியிட்டு இருக்கின்றோம் நேர்களை. இதே திரட்டில் நீங்கள் செட் செய்து தேடி கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இருப்பினும் குமாரை பற்றி ஓரிரு வரிகள் இந்த தருணத்தில் நாம் கூறிக்கொள்வோம். அலட்டிக் கொள்ள மாட்டாராம் வி. குமார். வெரி 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 சிம்பிள் பர்சன் என்கின்றார்கள். யாருடைய சாயலும் அவருடைய இசையில் இருக்காதாம். அவருக்கென்று ஒரு முத்திரை உண்டு. இது வி. குமாரின் இசை என்று தனியாக தரம் பிரித்து கண்டுபிடித்து விடலாமாம். எண்ணற்ற பாடல்கள் அவர் மெலடியாக தந்ததால் தான் அவருக்கு மெலடி கிங் என்று பட்டம் ஒன்று உண்டு. கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன், இந்துஸ்தானி இசை அனைத்தும் அறிந்தவராம் குமார் அவர்கள். குமார் அவர்களிடம் பாடம் பயின்றவர்கள் தான் நிறைய பேர். அவர் பாடம் பயின்றது என்றால் சொந்தமாகவே ஒரு சுயம்பாகவே அவர் அறிந்து கொண்டார் என்றாலும் டி.ஜி. லிங்கப்பா, அதுபோல ஜி.கே. வெங்கடேஷ் இவருடைய சிறந்த நண்பராம். இருவரும் சேர்ந்து நிறைய ஆல்பங்கள் எல்லாம் முன்பு தயாரித்திருக்கின்றார்களாம். அந்த ஆல்பங்கள் எல்லாம் வெளிவரவில்லை என்றும் ஒரு செய்தி கூறுகிறது. படம் வெளியான சமயத்தில் அப்பொழுதைய மேகசின்ஸ், வார இதழ்கள் விமர்சனங்கள் எழுதும் பொழுது கல்கி மிகவும் பாராட்டியது இந்த திரைப்படத்தை. பொம்மலாட்டம் என்கின்ற படம் ஒரு நேர்மறையாக உள்ளது. மிகுந்த பாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் முக்கியத்துவம், அழுத்தம் திருத்தமான ஒரு நடிப்பு கொடுத்திருக்கின்றது என்றெல்லாம் கல்கி பாராட்டு தெரிவித்ததாம். ஆனால் தலைப்பிற்கும் இந்த படத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி கேட்டதாம் கல்கி. அப்பொழுதெல்லாம் திரை விமர்சனங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவோம் த ஹிந்து பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இந்த திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் மிக விரிவாக வந்திருந்ததாக கூறுகிறார்கள். அதுல குறிப்பாக சோகனுடைய நடிப்பு, மனோரமாவினுடைய இந்த நடனம், சோகனுடைய இந்த ரியாக்ஷன் மிகவும் பாராட்டத்தக்கதாக உள்ளது என்று த ஹிந்து கூறியிருந்ததாம். ஷோ ராமசாமி அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு பத்திரிகையாளர் மாத்திரமல்ல, அவர் சிறந்த கதாசிரியராக இருந்தாலும் அந்த மெட்ராஸ் பாஷை பேசும் பொழுது அவருடைய ஸ்டைல் தனியாக இருக்கும் என்றெல்லாம் த ஹிந்து பாராட்டியதாம் இந்த திரைப்படம் வெளிவந்த சமயத்தில். புகழ்பெற்ற ஸ்லாக்காக இன்றளவும் மாறிப்போனது அந்த வார்த்தை. ஜாம் பச்சார் ஜக்கு சைதாப்பேட்டை கொக்கு என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை முழுக்க முழுக்க எழுதியது M.L. கோவிந்த் என்பவர் தானாம். நான் முன்பே சொன்னது போல் பாடல் அந்த மெட்டிற்கு இடிக்கும் இடங்களை மட்டும் வாலி சரி செய்ததாக கூறுகிறார்கள். நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. இதற்கு முன்பு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். 1972 வந்த அல்ட்ரா மாடர்ன் சாங் என்ற தலைப்பில். அந்த வீடியோவிலும் மனோரமாவை பற்றித்தான். மனோரமா அந்த பாடலை பாடியிருப்பார். மனோரமாவின் குரலை நான் விமர்சனம் செய்ததாக பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அந்த கண்டனம் கூட நேரடியாக பதிவிடப்படவில்லை. அது ஹெல்ட் என்கின்ற ஏரியாவுக்கு சென்று விட்டது. நான் அந்த வீடியோவில் கூற வந்தது என்னவென்றால், தலைச்சிறந்த பாடகியாக இருக்கலாம், தலைச்சிறந்த நடிகையாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு இனிமை என்பது மிகவும் குறைவாக இருக்கும் என்று MSV கூறியிருக்கின்றார். அதனால்தான் MS விஸ்வநாதனுடைய திரைப்பட
அவர் இசையமைத்த திரைப்படங்களில் அதிகமாக பாடுவதற்கு மனோரமாவை அனுமதிக்க மாட்டார் எம்.எஸ். விஸ்வநாதன். மிகவும் உச்சத்திற்கு சென்ற ஒரு நடிகை அவர். எண்ணற்ற படங்கள், எண்ணற்ற பாடல்கள். அவரை பற்றி குறை கூறுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் அவரது குரலின் இனிமை விமர்சனத்துக்குள்ளானது என்பதுதான் நமது கருத்து. அந்த வீடியோவை நாம் பதிவிட்டது. இந்த பாடலையும் கூட அவருக்கு சொந்த விலகம் சில இடங்களில் நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். K.S. கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் அவர் கூறிய ஒரு சஜஷன் மனோரமாவிடம் என்பது முன்பு பத்திரிகையில் வந்த செய்தி. அது நேரடியாக ஒரு இசை நிகழ்ச்சியிலும் நான் கண்டேன். நீ பேசாமல் நடித்து கொண்டிரு, பாட முயற்சிக்காதே என்று K.S. கோபாலகிருஷ்ணன் மனோரமாவிடம் அறிவுரை கூறினாராம். அப்பொழுது உன்னை பாட அழைத்தாலும் கூட நீ செல்லக்கூடாது, நீ சிறந்த பாடகியாக கூட இருக்கலாம், நடிப்பு திறமையை நன்றாக வெளிக்காட்ட, இன்னும் நடிப்பில் மிக உச்சத்தை தொடு என்றாராம் அவர். இந்த பாடல் காட்சியில் நடித்த சோ அவர்களை பற்றி அனைவரும் அறிவோம். ஆனால் அவரை பற்றி அறியாத சில விஷயங்கள் உண்டு. இயற்பெயர் ராமசாமி தான். இவருக்கு சோ என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பது ஒரு சுவையான கதை. பகீரதன் எழுதிய தேன்மொழியால் என்கின்ற ஒரு டிராமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்ற சோ, அந்த பாத்திரத்தினுடைய பெயர் சோ. மிக அற்புதமாக நடித்திருப்பார் சோ அந்த பாத்திரத்தை. பல மேடைகளில் கண்டது அந்த தேன்மொழியால் என்கின்ற நாடகம். இவரது இயற்பெயரை வைத்து அழைப்பதையே விட்டுவிட்டார்களாம் சக நடிகர்கள். சோ சோ என்றே அழைப்பார்களாம். அது முதல் இவருக்கு சோ என்று பெயர் வந்ததாக சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன. சோ ராமசாமி அவர்கள் பிறந்தது 1934. தன்னுடைய 16வது வயது, அதாவது 1950 இவர் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் என்கின்ற பெயரில் நாடக கம்பெனி ஆரம்பித்து விட்டார் என்பது மிகவும் ஆச்சரியமான தகவல். 13 ஆண்டு காலம் பல நாடகங்கள், கதை, வசனம் எழுதி தயாரித்து இயக்கி இருக்கின்றார். அதன் பிறகுதான் இவர் சினிமாவிற்கு வந்தார். 1963 தான் இவர் முதலில் சினிமாவிற்கு வருகின்றார். பெற்றால்தான் பிள்ளையா என்கின்ற திரைப்படத்தில். ஒரு காமெடியனாக வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவருக்கு இயற்கையாக இருந்த சுபாவமே காமெடி. அதனால் அவர் காமெடியனாக வர நேர்ந்தது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் சினிமா வட்டாரத்தினர். லயோலா கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து சட்டக்கல்லூரியில் முடித்து வக்கீலாக பணியாற்றியவர் ஜோ. நாடகம், சினிமா, வக்கீல் தொழில் அல்லாது அவர் குடிக்கட்டி பறந்த அடுத்த துறை அரசியல். ஒரு அரசியல்வாதியாக இல்லாது அரசியல் விமர்சகராக இருந்தவர் சோ. சோ அவர்களுடைய அரசியல் ரசனை உலகத்தரம் வாய்ந்தது, மேன்மை மிக்கது என்றெல்லாம் பாராட்டியிருக்கின்றார் முன்னாள் பிரதம மந்திரி சந்திரசேகர் அவர்கள். நீங்கள் நடுநிலைவாதியா அல்லது சனாதானத்திற்கு ஆதரவாளரா, அதாவது குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவாளரா என்று ஒரு பத்திரிகையாளரிடம் கேட்டபொழுது இவர் அளித்த பதில், நடுநிலைவாதி என்பதே ஒரு பொய்யான வார்த்தை என்று பிரவர்த்தனமாக கூறினார் சோ. எனக்கு பிடித்தமான அரசியல் கட்சியை நான் ரசிக்கின்றேன், அதற்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்க கூடாது என்றெல்லாம் சட்டம் இல்லை என்றார் சோ. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சமாதானம் என்று நீங்கள் ஒரு லேபிள் குத்தினால் அது உங்கள் இஷ்டம். காங்கிரஸ், ஜனதா அவை இரண்டிற்கும் பிறகு தற்சமயம் நான் பாரதிய ஜனதாவை மிகவும் விரும்புகின்றேன். எனக்கு என்னுடைய ரசனைக்கேற்ற கொள்கையில் உள்ள கட்சியாக அது கருதப்படுகிறது என்னால் என்று பகிரங்கமாக கூறினார் சோ. நல்லது நேயர்களே, சோ இந்த திரைப்படத்தை இயக்குவது, அதாவது கதை வசனம் எழுதுவதற்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்றால், அவருடைய டிராமா அந்த பொம்மலாட்டம், அதில் கதை வசனம் எழுதியது சோ தான். அதை திரைப்படமாக மாற்றினார் முக்தா சீனிவாசன். அதனால் இந்த திரைப்படத்திற்கும் திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பு சோவுக்கு கிடைத்தது. நல்லது நேயர்களே, நாம் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு திரைப்படத்தை பற்றி, மற்றொரு திரைப்பட பாடலை பற்றி நாம்
விமர்சனத்துடன் சந்திப்போம் என்ற அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.